ஹாய் ஹலோ எவ்ரிவான். லாஸ்ட் வீடியோவில் சப்ஜெக்ட் நேம் இங்கே டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஜாயின் query யூஸ் பண்ணால் தான் இங்கே வந்து சப்ஜெக்ட் நேமை டிஸ்ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் queries எப்படி போடுறது, முதல்ல ஜாயின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு அப்புறம் அந்த ஜாயின் query எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாக ஜாயின் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு டேபிளையும் கம்பைன் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜாயின் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேபிள்லையும் ஏதாவது ஒரு காலம் வேல்யூ வந்து காமனாக இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டு டேபிளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலம் ரெண்டு டேபிள்லையும் காமனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் ரெண்டு டேபிளையும் நம்ம கம்பைன் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இது ஜாயின் அப்படின்னா அதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MySQLல 5 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் வந்து இன்னர் ஜாயின், ஓகே, லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், அப்புறம் ஃபுல் ஜாயின்னு ஒன்று இருக்குது, தென் கடைசியாக வந்து கிராஸ் ஜாயின் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த 5 டைப் இருக்குது. இந்த 5 டைப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது நாம் என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சப்ஜெக்டோட நேம் வரணும், இந்த சப்ஜெக்டோட ஐடிக்கு பதிலாக. ஓகே, அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஜாயின் வந்து இன்னர் ஜாயின் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்னர் ஜாயின் அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டு டேபிள்லையும் எந்தெந்த ஐடி மேட்ச் ஆகுதோ அந்த ரோ மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் ரோஸ் தட் ஹாவ் மேட்சிங் வேல்யூஸ் இன் போத் டேபிள்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு டேபிள் வச்சுப்போம். இங்கே வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து சப்ஜெக்ட் மாஸ்டர். ஓகே, இதில் ஐடி இருக்குது 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த கொரியை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா இந்த கொரி நமக்கு தேவைப்படும். அதனால் ஓகேங்களா, நம்ம நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோ மாஸ்டருங்கிற டேபிளையும் சப்ஜெக்ட் மாஸ்டருங்கிற ரெண்டு டேபிளையும் கம்பைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் என்ன இருக்குது, இந்த டேபிளில் என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், சப்ஜெக்ட் ஐடின்னு ஒன்று இருக்கா, இது சப்ஜெக்ட் மாஸ்டரில் ஐடின்னு ஒரு காலம் இருக்கா. ஓகே, காலம் நேம் என்ன வேணால் இருக்கட்டும், ஆனால் இந்த காலம் நேம் என்ன வேணால் பேர் இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே வர்ற வேல்யூ தான் மேட்ச் ஆகணுமே தவிர காலமோட நேம் எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தால் பெட்டர், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். காலமோட நேம் மாறி மாறி கூட இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐடின்னு இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஐடின்னு இருக்குது. அப்போ காலமோட நேம் வந்து மாறி இருக்குது, ஆனால் அது உள்ளே இருக்கக்குள்ள வேல்யூ, இந்த வேல்யூ தான் இந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவோட மேட்ச் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சப்ஜெக்ட் ஐடி வந்து 3ன்னு காட்டுது. ஓகே, அப்போது 3 3 3ன்னு சொல்லி காட்டுது. ஆனால் நாம் போட்ட கொரி மூலியமாக நம்ம என்ன எடுத்தோம், இப்போ எடுத்து அதே கொரியை நான் தனியாக போட்டு காமிச்சிட்றேன், ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த வீடியோ மாஸ்டர் டேபிள்லேருந்து எனக்கு இவ்வளோ டேட்டாவும் தேவையில்லை. ஓகே, எனக்கு தேவைப்படுறது வந்து இவ்வளோ டேட்டா மாத்திரம்தான் தேவை. அதை இந்த டேபிள்லேருந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு இது மாத்திரம் வேணும்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இதை மாத்திரம்தான் மேட்ச் பண்ண போகிறோம். இது கூட எது, இந்த சப்ஜெக்ட் மாஸ்டர் கூட இங்கே இருக்கிற டேட்டாவையும் இதில் இருக்கிற டேட்டாவையும் மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படி மேட்ச் பண்ணும்போது இங்கே 1ன்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த 1ன்ற வேல்யூ இங்கே இருக்கிற காலமில் மேட்ச் ஆகணும். பாருங்கள், இங்கே 1ன்னு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போது இந்த 1 வந்து இந்த டேபிளில் எங்கே மேட்ச் ஆகுது, இங்கே 1ன்னு மேட்ச் ஆகுதுன்னா அப்போ இந்த ரோ மொத்தமாக எடுத்துரும். ஓகே, அதே மாதிரி இந்த டேபிளில் இருக்கிறதும் எடுக்கும். இந்த டேபிளில் ஆல்ரெடி நம்ம என்னென்ன காலம் வேணும்னு எடுத்திருக்கோம், பட் இந்த டேபிளில் என்னென்ன காலம் வேணும்னு நம்ம எடுக்கவே இல்லை இல்லைங்களா. இது மொத்தமாக வேணுமா, இல்லை
இந்த சப்ஜெக்ட் நேம் மாத்திரம் வேணுமா அப்படிங்கிறது தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டேபிளில் என்னென்ன வேணுமோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டேபிளில் இருந்து கம்பைன் பண்ணி எடுக்கும்போது இந்த டேபிளில் என்னென்ன காலம் வேணுங்கிறது நம்ம இங்கே சொல்லணும், இந்த கொரியில் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் தனியாக உங்களுக்கு அழகாக டைப் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாங்குவேஜில் போயிட்டு எஸ்ஸில் போயிட்டு எஸ்கியூஎல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே. ஸோ நம்ம கம்பைன் பண்ண போகிற டேபிள் ஃபஸ்ட்டு நம்ம எந்த 2 டேபிள் எடுத்துக்கிறோமா, என்ன டேபிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வீடியோ மாஸ்டர். அந்த டேபிளை எடுத்து ஜஸ்ட் இங்கே போட்டுருங்க. அடுத்து இன்னொரு டேபிள் என்ன எடுத்துக்கிறோம், சப்ஜெக்ட் மாஸ்டர். அந்த டேபிள் நேமை மாத்திரம் தனியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 2 டேபிளையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஓகே. இந்த டேபிள்லேருந்து என்னென்ன காலம்லாம் வேணும் அப்படின்னா அந்த டேபிள் நேம் டாட், அதாவது வீடியோ மாஸ்டர் அப்படிங்கிற டேபிள்லேருந்து என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஐடி வேணும். ஓகேங்களா? அது ஒன்று தான் இதில் வேணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், வீடியோ மாஸ்டர் டாட் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு தான் இருக்குது இதில். ஆனால் இதே டேபிள்லேருந்து நம்ம ரிசல்ட் எடுக்கும்போது நமக்கு வெறும் சப்ஜெக்ட்னு வந்துச்சு. எப்படி அப்படின்னா இந்த கொரியில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த சப்ஜெக்ட் ஐடியை எனக்கு சப்ஜெக்ட்டுன்னு காட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த வீடியோ எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி வீடியோ கவுண்ட்டுன்னு காட்ட சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த காலமெல்லாம் நாம் ஒரு டம்மியாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒரிஜினல் காலம்ஸ் கிடையாது. ஒரிஜினல் காலம்ஸ் வந்து இதுதான். ஓகே. அதனால தான் நம்ம ஒரிஜினல் காலம்ஸை எடுத்துக்கிறோம். எனக்கு வீடியோ மாஸ்டருங்கிற டேபிளில் சப்ஜெக்ட் ஐடி வேணும். ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோ மாஸ்டர் அப்படிங்கிற டேபிள்லேருந்து இந்த சப்ஜெக்ட் ஐடியை கவுண்ட் பண்ணணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி வந்திருக்கா 4 வாட்டி வந்திருக்கா நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம்ல. இந்த கவுண்ட்டு தான் இங்கே பாருங்கள், கவுண்ட் சப்ஜெக்ட் ஐடின்னு போட்டிருக்கோம். இது எந்த டேபிள்லேருந்து எடுத்திருக்கோன்னா வீடியோ மாஸ்டர்னு எடுத்திருக்கோம். அப்போது இங்கே வந்து வீடியோ மாஸ்டர் டாட் இதே சப்ஜெக்ட் ஐடி தான். ஆனால் இது எதுக்குள்ளே வரணும்னா கவுண்ட்டுக்குள்ளே வரணும். இது அப்படியே என்ன பண்ணணும், கட் பண்ணிவிட்டு கவுண்ட் அப்படின்னு போட்டுருங்க. இதுக்குள்ளே இது வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 காலம் எடுத்துட்டோம். எதுலேருந்து இந்த 2 இதுக்கானது எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ 3ஆவதாக நமக்கு தேவைப்படுறது இந்த சப்ஜெக்டோட நேம். சப்ஜெக்ட் நேம் நமக்கு இந்த காலமில் இருக்கிறது வேணுமா இல்லை இந்த காலமில் இருக்கிறது வேணுமா, இந்த ஐடி நமக்கு தேவையில்லை. மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா மாத்திரம் போதும். எனக்கு இது தான் வேணும், சப்ஜெக்ட் நேம் தான் வேணும். இது எந்த டேபிள், சப்ஜெக்ட் மாஸ்டர். அப்போ சப்ஜெக்ட் நேம் மாத்திரம் நம்ம போட போகிறோம். சப்ஜெக்ட் மாஸ்டர் டாட் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகேங்களா? இதில் அப்படி தானே இருக்குது, சப்ஜெக்ட் நேம். ஓகே. இது எந்த டேபிள்லேருந்து எடுக்கிறோம், சப்ஜெக்ட் மாஸ்டர்லேருந்து எடுக்கிறோம். அப்போ பாருங்கள், இங்கே ஒரு கமா வரணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் இதுவும் செகண்ட் காலம் இது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நேம் சப்ஜெக்ட் நேம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போது ஃப்ரம் அப்படின்னு போடணும். இப்போ 2 டேபிள்லேருந்து என்னென்ன காலம் வேணுமோ அதெல்லாம் முதல்ல நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? இல்லை 3 டேபிள் நீங்கள் கம்பைன் பண்ணுறதா இருந்தால் 3 டேபிள்லையும் என்னென்ன காலம் வேணுமோ அந்த டேபிள் நேம் டாட் அந்த காலம் நேம், டேபிள் நேம் டாட் அந்த காலம் நேம். ஸோ கமா கொடுத்து உங்களுக்கு என்னென்ன காலம் வேணுமோ மொத்தத்தையும் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் ஃப்ரம்னு போட்டு இதில் எந்த டேபிளை ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ மாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல. அதனால் வீடியோ மாஸ்டர் ஃப்ரம் வீடியோ மாஸ்டர் அப்படிங்கிற டேபிள்லேருந்து எடுக்கிறேன். ஓகே. இது கூட எந்த டேபிளை ஜாயின் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் மாஸ்டரை ஜாயின் பண்ணணும். இங்கே தான் நம்ம போட வேண்டிய ஜாயின் பேர் என்னென்னா இதில் என்ன கொடுத்துருக்கு, இன்னர் ஜாயின். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஸ்மாலில் போடலாம் இல்லை கேபிட்டலில் போடலாம், எதில் வேணால் போட்டுக்கலாம். இன்னர் ஜாயின். ஓகேங்களா? இன்னர் ஜாயின் எந்த டேபிளோட பண்ணுறோம், சப்ஜெக்ட் மாஸ்டர். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சப்ஜெக்ட் மாஸ்டரும் இதுவும் இன்னர் ஜாயின் பண்ணுறோம். எப்போ இன்னர் ஜாயின் ஆகும் அப்படின்னா ஆன் அப்படின்ற வார்த்தையை சொல்லணும். தட் மீன்ஸ் இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணாதான் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது மாத்திரம்
இது ஜாயின் பண்ணிக்கும். புரியுதுங்களா? அந்த கண்டிஷன் என்னன்னா, இந்த வீடியோ மாஸ்டர் அப்படிங்கிற டேபிள்லையும் சப்ஜெக்ட் மாஸ்டருங்கிற டேபிள்லையும் இருக்கிற வேல்யூ வந்து ஒன்று மேட்ச் ஆகுது சேமாக. ஓகே, ஸோ இந்த வீடியோ மாஸ்டருங்கிற டேபிளில் என்ன காலம் மேட்ச் ஆகுதுன்னா சப்ஜெக்ட் ஐடி ஈக்குவல் டு இதே சப்ஜெக்ட் மாஸ்டருங்கிற டேபிளில் வெறும் ஐடி, ஸ்மால் ஐடி. ஓகேங்களா? ஸோ இதில் வர்ற வேல்யூவும் இந்த டேபிளில் வர்ற வேல்யூவும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரோவை மாத்திரம் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் இதை போடுவோம், அங்கே என்ன வருதுன்னு ஆன்சர் பார்ப்போம், அப்புறம் அந்த குரூப் பைங்கிற கான்செப்ட்டுக்கு திரும்பி வருவோம். ஓகேங்களா? சரி, இப்போது இப்படி தானே இருக்குது ஆன்சர். இந்த கொரியை நான் போட்டதுக்கப்புறம் அதே ஆன்சர் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போது 3 காலம் தான் நம்ம வர சொல்லியிருக்கோம். சாரி, முன்னாடி வந்து செலக்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம விட்டுட்டோம். செலக்ட்ன்ற வேர்ட் நம்ம இங்கே கண்டிப்பாக முன்னாடி கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது நாம் கோ அப்படின்னு கொடுப்போம். பாருங்க, வந்திருக்கா? 3 விதமான டேட்டா வந்திருக்கு. எம்எஸ் வேர்டுன்னு வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. இது மொத்தமாக டோட்டலாக கவுண்ட் பண்ணிடுச்சு. இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் கடைசியாக நம்ம ஒன்று மிஸ் பண்ணது என்னென்னா குரூப் பை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எந்த காலமும் குரூப் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ மாஸ்டர் டேபிளில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஐடியை தான் நம்ம என்ன பண்ணணும், குரூப் பண்ணணும். அதை அப்படியே இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2 டேபிள் 3 டேபிள் கம்பைன் பண்ணிட்டாலே அப்போ நீங்கள் ஒவ்வொரு காலமும் அந்த டேபிள் நேம் டாட் அந்த காலம் நேம், டேபிள் நேம் டாட் அந்த காலம் நேம் தான் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அதுக்கு புரியும். இந்த காலம் நேம் வந்து இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கணும், இந்த காலமை இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கணுன்றது இந்த MySQL டேட்டா பேஸ்க்கு புரியும் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது. நீங்கள் மொத்தமாக ஐடின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நாங்கள் பாருங்கள் வெறும் ஐடி அப்படின்னு நான் சொன்னால், இந்த வீடியோ மாஸ்டர் அப்படிங்கிற டேபிள்லேயும் ஐடின்னு ஒன்று இருக்குது, இது சப்ஜெக்ட் மாஸ்டருங்கிற டேபிள்லேயும் ஒரு ஐடின்னு இருக்குது. அப்போது இந்த டேபிளில் இருக்கிற ஐடி எடுத்து சொல்கிறாங்களா, அந்த டேபிளில் இருக்கிற ஐடியை சொல்கிறாங்களான்னு அதுக்கு புரியாது. அந்த காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேபிள் நேம் டாட் அந்த காலம் நேம் சொன்னோன்னா அது ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் ஐடி 1ங்கிறது என்னது, விண்டோஸ். சப்ஜெக்ட் ஐடி 2ங்கிறது நோட் பேட். ஓகே, சப்ஜெக்ட் ஐடி 3 எம்எஸ் வேர்ட். ஸோ இந்த காலம் வந்து நம்ம சென்டரில் வச்சுப்போம், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கவுண்ட்டை மாத்திரம் அப்படியே தூக்கிட்டு வந்து கடைசியாக போட்டுருங்க, கமா போட்டு. இங்கே ஒரு கமா வரணும், இந்த கடைசியில் இருக்கிற கமாவை எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இதோட இங்கே பாருங்கள், இந்த காலம் நேம் வித்தியாசமாக வருது. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆஸ் வீடியோ கவுண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் ஐடி 1 வந்து விண்டோஸ், அதில் 3 இருக்குது. சப்ஜெக்ட் ஐடி 2 அது வந்து நோட் பேடு, அதில் 3 வீடியோ இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அந்த நேம் வந்துடுச்சு, ப்ளஸ் அந்த அதில் எத்தனை வீடியோ இருக்குன்ற கவுண்ட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கொரி தான் நமக்கு தேவைப்பட்ட கொரி. இது இன்னர் ஜாயின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன்னொரு வாட்டி சொல்லணும் அப்படின்னா கூட இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கொரியை வந்து கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். அந்த கொரியை நான் இன்னொரு வாட்டி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே போயிட்டு இங்கே ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கொரியை அழகாக ஃபார்மேட் பண்ணி காமிக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஓகே, செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். எதெல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள்.
3 காலம் செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதான் செலக்ட்குள்ளே வருது. ஃபர்ஸ்ட் காலம் வந்து சப்ஜெக்ட் ஐடி, அது வீடியோ மாஸ்டருங்கிற டேபிள்லேருந்து எடுக்கிறேன். ரெண்டாவது காலம் வந்து சப்ஜெக்ட் நேமு, அது வந்து சப்ஜெக்ட் மாஸ்டருங்கிற டேபிள்லேருந்து எடுக்கிறோம். மூணாவது வீடியோ கவுண்ட்டுங்கிறது வரணும். அது எதை பண்ணால் அந்த கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னா, கவுண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே இந்த வீடியோ மாஸ்டர் டாட் சப்ஜெக்ட் ஐடிங்கிற இந்த காலமை மென்ஷன் பண்ணால் அதில் எத்தனை இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி அதை ஒரு காலமில், ஒரு டம்மி காலமில் போடும். இந்த மாதிரி ஒரு காலம் டேபிளில் கிடையாது. அது நம்மளாக தான் உருவாக்கிக்கிறோம். இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும்ல, அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுக்கோம். ஓகேங்களா? இப்போது எந்த டேபிள்லேருந்து நான் எடுக்கிறேன்? வீடியோ மாஸ்டர் டேபிள், அப்புறம் சப்ஜெக்ட் மாஸ்டர் டேபிள். ஃப்ரம் வீடியோ மாஸ்டர்னு போட்டுட்டு இன்னர் ஜாயின் போட்டுட்டு எந்த டேபிளோட ஜாயின் பண்ணணும் அந்த டேபிளை போடணும். இப்போது எந்த கண்டிஷனில் அது ஜாயின் ஆகணுங்கிற கண்டிஷனை நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஆனுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட் மாஸ்டர் டாட் சப்ஜெக்ட் ஐடி, சப்ஜெக்ட் மாஸ்டர் டாட் ஐடி அப்படின்னு சொல்லி போடணும். அப்புறம் குரூப் பை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கடைசியில் இந்த வீடியோ மாஸ்டர் டாட் சப்ஜெக்ட் ஐடி, இந்த குரூப் பைன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இந்த குரூப் பை இல்லை அப்படின்னா நமக்கு இந்த கவுண்ட் கிடைக்காது. எங்க சாரி, இந்த கவுண்ட் கிடைக்காது. இல்லைனா என்ன பண்ணோம் அப்படின்னா இதை மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணி ஒரே காலமில் ஒரே ரோவில் போட்டுக்கும். அவ்வளோதான். ஒன்லி ஒன் ரோ மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். மற்ற ரோ எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த குரூப் பை அப்படிங்கிறது நம்ம போடணும். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.